இந்த நடிகருக்கு கிரிக்கெட் பிளேயருக்குலாம் அடிமையாக இருக்கிறத பற்றி போன வீடியோவில் பேசணும். அதை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலான்னு அடிமையாக இல்லை. சரி, இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு வகையில் பெருமை சேர்த்து கொடுக்குறாங்க, நல்ல நடிகர் நல்ல கிரிக்கெட் பிளேயர்னு ஒரு வகையில் சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு யூடியூபருக்கு ஒரு இன்ஸ்டா ஃப்ளூயன்ஸருக்கு அடிமையாக இருக்கிறது. எப்படி பேசிட்டோம் பாரு, எப்படி பேசிட்டோம், உனக்கு வாய் இல்லையா, நீயும் பேசு, உனக்கு மூளை இல்லையா, நீயும் வீடியோ போடு. ஒருத்தன் வீடியோ போடுறதே பார்த்து சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு அடிமையாக இருக்கிறது. அவனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க வீடியோ பார்க்குறனால தான் அவங்களுக்கு காசு போகுது. ஸோ வீடியோவை பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பாருங்கள், பார்த்து அதில் இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துங்க. போதும், கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் பார்த்தோமா ஒரு பிரேக்கை விடுவோம், நம்ம வேலையை பார்ப்போம், திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வரைமுறைக்குள்ளே வாங்க. இல்லை அப்படின்னா இந்த அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து உங்கள் பசங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக தான் முடியும். ஏன் அப்படின்னா நம்ம முழிக்கவே முடியாது, நிதானத்துக்கே வர முடியாது. நிதானத்துக்கு வந்தால் தானே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பண்ண முடியும். ஸோ நிதானமாக இருந்து பழகுங்க. ஒருத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறத புறக்கணிங்க, பாய்காட் பண்ணுங்க, அடிமையாக இருக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.